ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுல ஒரு முக்கியமான மாற்றத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி உங்கள் மனைவியோட வெளிநாடு போகிற ஆளாக இருந்தீங்கன்னா, இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள அப்டேட்டாக இருக்கும். ஏற்கனவே பாஸ்போர்ட் சம்மந்தமான விதிகள் என்ன இருந்தது, அதில் இந்த அப்டேட் மூலமாக என்ன தளர்வுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பாஸ்போர்ட்டில் அப்படி என்ன விதிகளில் முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வரைக்கும் பாஸ்போர்ட்டில் ஒரு நபர் தன்னுடைய மனைவி அல்லது கணவரோட பேரை சேர்க்கணுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஆவணம் தேவைப்பட்டது. நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் உங்களோட மனைவி இல்லை ஹஸ்பண்டோட நேமை சேர்க்கணுன்னா இப்போ வரைக்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து கொடுக்குற பட்சத்தில் தான் உங்களோட மனைவி அல்லது கணவனோட பேரை நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டில் அப்ளை பண்ணி சேர்க்க முடியும். இனிமேல் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட கணவன் அல்லது மனைவி பேரை சேர்க்கறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படிங்கிற அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தளர்வு மூலம் புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு இனிமேல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப எளிமையான வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னா அதுக்கு பதிலாக அவங்க கேட்குற ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ இருந்தாலே போதும், அதுவே ஒரு ஆவணமாக கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த விதிகள் மூலமாக உங்களோட பாஸ்போர்ட்டில் உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரை சேர்க்கறதுக்கு அனெக்சர் ஃபார்ம் ஜே இதோட அடிப்படையில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் மட்டும் இல்லாமல் அதில் அவங்களோட 2 பேரோட கையெழுத்து இருந்தாலே போதும், இதை ஒரு ப்ரூஃபாக கருதி பாஸ்போர்ட்டில் அவங்களோட பேரை சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த அனெக்சர் ஃபார்ம் ஜேயில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்டவங்களோட நேம், அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ், மேரேஜ் சம்மந்தமான ஒரு சில தகவல்கள், 2 பேரும் சேர்ந்து எடுத்த அந்த ஃபோட்டோ, அவங்களோட ஆதார் நம்பர், ஓட்டர் ஐடி, அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் நம்பர், கணவன் மனைவி ஒன்றா தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கான கையெழுத்து, இது எல்லாமே தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்போர்ட்டில் தேவையில்லாத பேரை நீக்கிறதுக்கும் இந்த அனெக்சர் ஃபார்ம் ஜே அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கு தேவையான நீங்கள் ஆதாரங்களை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சம்மந்தமான இந்த விதிகளில் ஏன் இந்த தளர்வை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாநிலங்களில் இந்த திருமண பதிவு அப்படிங்கிறது பண்ணுறதே இல்லை. இதனால் பாஸ்போர்ட் எடுக்கிறதுல பல பிரச்சனைகள் எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த ரூலில் இப்படி ஒரு விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. பாஸ்போர்ட் சம்மந்தமான இந்த அப்டேட்டை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.